ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மீ ரிபஸ் செய்ய போகிறேன். இந்த மீ ரிபஸ் ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான ரெசிபி. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பரங்கிக்காய் 1/2 கிலோ சீவிட்டு நம்ம சின்னதாக அதை வெட்டி வச்சுக்குவோம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ தோல் சீவிட்டு சின்னதாக வெட்டி வச்சுக்குவோம். 150 கிராம் கச்சா. இதை நல்லா வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். வறுத்து தோல் நீக்கி இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி இல்லாமல் அரைக்கணும். மிதமான தீயில் வறுக்கணும். இது தவில் கொஞ்சம் உப்பு தடவிட்டு பொரிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பரங்கிக்காவை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, வெளியே எடுத்துருவோம். இப்போ உருளைக்கிழங்கு பொரிச்சுக்குவோம். இந்த உருளைக்கிழங்கையும் பரங்கிக்காயும் நம்ம பொரிச்சிக்கிறதுக்கு காரணம் நல்ல ருசியாக இருக்கிறதுக்கும் நம்ம சுலபமாக அதை அரைச்சிக்கிறதுக்காகவும் தான். இப்போ 2 பொரிச்சு இதை வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு அப்புறம் நம்ம அரைச்சிக்குவோம். குயர் செய்ய போகிறோம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்குங்க. இதில் சங்குவாங்க சேர்க்காதது. அவங்க சேர்த்து பொரிக்கிறதுனாலும் பொரிச்சிக்கலாம். இப்போ இதை பிளேண்டரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது சில்லி பேஸ்ட்டு. இது வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாவை எடுத்து சுடு தண்ணியில் அவிச்சு இதில் அரைச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வதக்கிக்குவோம். முதல்ல நம்ம பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு மீதம் உள்ள எண்ணெயில் இதை இப்போ வந்து வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, உருளைக்கிழங்கும் பரங்கிக்காயும் அரைச்சது இப்போ ஊற்றிடலாம். ஏற்கனவே அரைச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கலாம். உங்களுக்கு உரப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச மிளகாத்தூளை இதோட சேர்த்துக்கலாம். அடியில் நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். முதல்ல கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றினேன். அப்புறம் அரைச்சி வச்ச அந்த கச்சானை வந்து இதில் கொட்டி கிண்டிட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், சாரி. இப்போல்லாம் கொட்டி கிண்டிட்டு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிற வேண்டியது தான். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அருமையான வெஜிடேரியன் ரெசிபி. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து மீ ரிபுஸ் வந்து வெஜிடேரியனாக ரொம்ப கிடைக்காது. நம்மளே சொந்தமாக செஞ்சு சாப்பிட்லாம். என்னோட இந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த முட்டையை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். Thank you for watching.